தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதாவது இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பனையேறும் நிகழ்ச்சியை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தார். இன்றைக்கி அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காரு. இதை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி நேற்று ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை, அவர் சொல்கிறாரு, கல்லை நீங்கள் கல் இறக்குனா இதில் கள்ளச்சாராயம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால் கல்லை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. வரவேற்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ரைட்டு, ஓகே. கல் இறக்குறதுனால நாளைக்கு கள்ளச்சாராயம் பெருகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கருத்து வைக்கிறீங்க. அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் இன்றைக்கி கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மிஸ்டர் மானான்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்ல மானுடரே அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, கள்ளச்சாராயத்துக்கும் நல்ல சாராயத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் ஒருத்தன் காய்ச்சி அந்த சாராயத்தை அதை அரசுக்கு கொடுக்காம தனியாக அவன் விற்பனை செய்து வந்தால் அதுக்கு பேர் கள்ளச்சாராயம். கரெக்டா? அதுவே அதை ஒரு அரசு கொள்முதல் பண்ணி அதை அரசை விற்றுச்சுன்னா அதுக்கு பேர் நல்ல சாராயம். இப்போ நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனியிலேருந்து சாராயத்தை வாங்கி அந்த சாராயத்தை ஒரு அரசாங்கம் விற்பனை செஞ்சால் அதற்கு வரி போகுது. புரியுதுங்களா? வரி கட்டப்படுது. வரி கட்டியாச்சுன்னா அதுக்கு பேர் நல்ல சாராயம். வரி கட்டாமல் விற்றா அதுக்கு பேர் கள்ளச்சாராயம். இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி கள்ளச்சாராயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்களேன். இதே பார்த்தீங்கன்னாக்க, இந்த கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கள்ளச்சாராயத்தை குடித்து எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேருக்கு மேலே செத்து போனாங்க. சரிங்களா? ஆனால் நல்ல சாராயம் விற்கும்போது எதுக்கு கள்ளச்சாராயம் விற்கிறாங்க? அதை விற்றவங்க யார்? திமுகவோட உள்ளே இருக்கிற ஆள், திமுக கட்சிக்காரங்க. அங்கே இருக்கிற உள்ள பெரும் முதலாளிகள் இந்த வேலையை பார்த்தாங்க. கண்ணுக்குட்டிங்கிற அவருடைய பேரை பயன்படுத்தி இது இப்போ இல்லை, 10 வருஷமாக விற்றுருக்காங்க. அப்போது இப்போ கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்களா? இருக்குது. சரிங்களா? அது போக அதுக்கு முன்னாடி போன வருஷம் அங்கே நம்ம சென்னையில் ஒரு 7-8-10 பேருக்கு மேலே செத்தாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. அப்போ இந்த அரசு கள்ளச்சாராயத்தை குடிச்சா உங்களுக்கு என்ன பண்ணீங்க? சாராயமே இருக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டீங்களா? இல்லையே. செத்து பாடி எடுக்கிறதுக்குள்ளே போய் வீட்டில் 10 லட்ச ரூபாய் கொடுத்து வாயை அப்படியே அடைச்சிங்களே. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு உயிருடைய விலை வெறும் 10 லட்ச ரூபாயா? 0.1. ரைட்டா? கள்ளச்சாராயம் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல சாராயம் விற்கிறதுனால கள்ளச்சாராயம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? விற்க தான் செய்யும். அதை நீங்கள் காவல்துறை கட்டுப்படுத்த தவறிட்டீங்கன்னு தான் அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர கள்ளச்சாராயம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். இன்றைக்கி டாஸ்மார்க்குக்கு இன்றைக்கி இங்கே 7-8 டாஸ்மார்க்கு தான் இருக்குது தமிழ்நாட்டில். திமுக அதிமுகவுடைய பினாமி அவங்களுடைய MP MLA வச்சுருக்காங்க. அந்த சாராயத்தை உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு ஒரு கொள்முதல் ரேட்டில் விற்கிறாங்க. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் இங்கே அங்கேருந்து தயாரித்து வர்ற சாராயத்தை தமிழ்நாடு அரசு எடுத்து விற்கிறதுக்கு முன்னாடி நேரடியாக ஒயின் ஷாப்பில் போய் சட்டவிரோதமாக விற்று அதிலேருந்து இன்றைக்கி அரசாங்கத்துக்கு பல லட்சம் கோடிகளை இழப்பீடு செஞ்சுருக்கு இந்த திமுக அரசு. அதை நான் சொல்லலை, ED ரைடு சொல்லுது. அப்போ அதுக்கு பேர் என்ன? கள்ளச்சாராயம். அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுத்து அந்த சரக்கு டாஸ்மார்க் மூலியமாக விற்றுருந்தா அதற்கு பேர் நல்ல சாராயம். அந்த சாராயம் நீங்கள் நேரடியாக தயாரிப்பு மதுபான ஆலையிலேயே எடுத்து அந்த சாராயத்தை நீங்கள் டாஸ்மார்க்கிலேருந்து அரசுக்கு வரி கட்டாமல் விற்றுருக்கீங்க இல்லையா? அதுக்கு பேரும் கள்ளச்சாராயம் தாண்டா. சொல்லக்கூடாது, நான் தவறாக பேச விரும்பலை, மனிதர்களேன்னு சொல்ல வரேன். கரெக்டாக? அப்போது அதை கட்டுப்படுத்த துப்பு இல்லை. இன்னொன்று, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு தான் சொல்கிறோம். அது உடம்புக்கு நல்லது. நீ சாராயம் குடிக்கிற எல்லாருமே, இந்த ஒயின் ஷாப்பில் சாராயம் குடிக்கிற எல்லாரும் மினிமம் ஒரு 40லேருந்து 50 வயசுக்குள்ளே செத்து போயிடுறான். காரணம், அவன் உடம்புல இருக்க எல்லாமே காலியாகி செத்துடுறான். ஆனால் கல்லை குடிச்சு பார், நீ ஒரு மரத்து கல்லை நீ வாழ்நாள் முழுதும் 48 நாள் குடித்தாலேவும்
உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. இது அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. அது மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தினால சாவே வராது, இல்லை இதில் ஆல்கஹால் இல்லை அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த தமிழக அரசாங்கம், நான் கேட்குற கேள்வி, இந்த தமிழக அரசாங்கத்துக்கிட்டையும் இந்த கள்ளச்சாராயம் விற்காமல் கள்ளுக்கடையை திறக்க வேணாம்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த காணொலி என்னுடைய காணொலி சொல்கிறேன். காரணம், இதால் உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா? அப்போது ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் பேர் தாலியாக இருக்கிறாங்க, அது குறையும். அடுத்த பாயிண்ட்டு, கள்ளுக்கடையை திறந்துட்டாங்கனாக்கா 25 லட்சம் பனை, இன்றைக்கி பனைகள் இருக்குது. இந்த 25 லட்சம் பனைகளும் எல்லா விவசாயிகளும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கிராமப்புறத்திலிருந்து எல்லோரும் மேம்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பனையோ 10 பனையோ வச்சுருக்கவங்க அந்த பனையை குத்தைக்கு விட்டாங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு சிறு தொகை கிடைக்கும். அதன் மூலியமாக அவங்க வாழ்வாதாரம் பெருகும், கிராமத்தில் வளர்ச்சி அடையும். அதை விட்டுட்டு நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகிட்ட சாராயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நேரடியாக நீங்கள் ஒயின் ஷாப்பில் வச்சு விற்றுட்டு இதில் கள்ளச்சாராயம் வந்துடும், அதுக்கு பேரும் கள்ளச்சாராயம் தாங்க மிஸ்டர், அதுக்கு பேரும் கள்ளச்சாராயம் தான். அதெல்லாம் விட்டுட்டு கள்ளச்சாராயம் வரும். எப்படி வரும் கள்ளச்சாராயம்? கள்ளச்சாராயம் நீங்கள் அரசுக்கு வரி கட்டாமல் கட்டுனா அதுக்கு பேர் கள்ளச்சாராயம் தான். புரியுங்களா? ரெண்டாவது, இன்னும் யார் யார் பிழைக்கிறாங்க தெரியுங்களா? பெரிய முதலாளி, கார்ப்பரேட் நிறுவனம். இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்கிற ஒரு 7-8 நிறுவனம் பிழைக்கணுமா, இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு விவசாயம் பிழைக்கணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு விவசாயம் அவன் வாழ்வாதாரம் இருந்தால் அரசாங்கத்தை கையேந்திர நிலைமை வராது. இன்றைக்கி விவசாயெல்லாம் பூரா தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான், அவன் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒவ்வொரு விவசாயம் அவன் கல் இறக்க அனுமதி கொடுத்துட்டா அவன் இன்றைக்கி ஒரு பனையில் 840 விதமான அங்கே நன்மைகள் இருக்குது. அப்போது அதில் எல்லாமே கழிவுங்கிறது எதுவுமே கிடையாது, அத்தனையும் பொருளாகி எல்லா விவசாயிகளும் மேம்படுவான். அதுக்கடுத்து நீங்கள் கொடுக்குற அந்த சாராயத்தினால ஒரு 8 முதலாளி தான் முளைக்கிறான். அதுபோக இந்த அரசாங்கமும் அதுக்கு வேலை செய்கிற உள்ளே இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனமும் அவங்க பிளாக்கில் வாங்கிட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியை கட்டாமல் விற்கிறவங்க தான் பொழைச்சிட்ருக்கான். ரெண்டாவது, சுகர். இன்றைக்கி இப்போ பனையிலேருந்து நீங்கள் கருப்பட்டி தயாரிச்சிங்கன்னா இங்கே தமிழக மக்களுக்கு சுகர் குறையும். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அதிகமாக உற்பத்தி ஆகும். நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த சொல்லி அரசு உத்தரவு போட்டால் இங்கே எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட் 30 வயசு தாண்ட எல்லோரும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கான். அத்தனை பேரும் சுகர்லேருந்து தப்பிக்க முடியும். ரெண்டாவது, அப்போது வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், சுகர் நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், எல்லாமே சரியாக வரும். இன்றைக்கி ஆஸ்பத்திரிகள் குறைஞ்சிரும். சுகருக்கு மாத்திரை மருந்து தயாரிக்கிற கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்ட நீ கைக்கூலி வாங்கி காசை வாங்கி இன்றைக்கி எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சுருக்கல, இது எல்லாமே குறையும். அப்போது ஒரு விவசாயி வாழ்கிறான், அந்த குடும்பம் வாழுது, அந்த கிராமம் வாழுது. இதிலேருந்து மக்கள் நல்லா இருக்கான், அவன் உடம்பு நல்லா இருக்கும், அவன் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாகவும் வரும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.